ரைட் ஓகே ராபன் ஸோ நாம இன்னைக்கு வந்து என்னோட இப்போ ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் வரப்போகுது ஸோ அதை ரிலேட்டடான கொஸ்டின் தானே இங்க பார்க்க போகிறோம். ஸோ பார்த்துக்கொள்ளுங்க ராபன் நானே அதாவது மேல்மாகாண பேப்பர் என்ன சரியான மேல்மாகாண எக்ஸாமில். ஸோ நான் எக்ஸாம் போகிறதுக்கு முதல்ல என்ன செய்யணும்னா பேப்பரில் வந்து ஒரு கொஞ்சம் பேப்பரை ஒரு 4-5 பேப்பரை செஞ்சுட்டு போகணும். நான் ஃபர்ஸ்ட் டைமுக்கு இடையில உனக்கு வரப்போகிற மார்க்ஸ் வந்து சுவராக வந்து சரியான 100 மார்க்ஸ் ஒன்று சொல்லுவேன். நான் குறைஞ்சது என்ன செய்யறாரு 5 பேப்பர் ஆச்சும் என்ன செய்யற ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் போகிறதுக்கு முதல்ல ஆன்லைனில் இருக்கிற பேப்பர்ஸ் அதெல்லாம் எடுத்து டெவலப் பண்ணி செஞ்சு பார்த்துட்டு போ. அதுக்காக சும்மா செஞ்சு பார்த்துட்டு போய் வீடியோஸ் எல்லாம் கிடையாது. இதனால தெரிஞ்சு வடிவா என்ன செய்யணும் விளங்கி செஞ்சான்னு சொன்னா கட்டாயம் முன்னால 100 மார்க்ஸ் எடுக்கலாம். ரைட், அப்ப பார்ப்போம். முதலாவது கேள்வி, வர்க்கமூலம் 7க்கு மிகவும் பொருத்தமான பெருமானம். சரியானே, மிகவும் பொருத்தமான பெருமானம்னு கேட்டிருக்கான். அவன் மிகவும் பொருத்தமான பெருமானம்னு பாக்கியங்கள என்ன எங்களுக்கு அன்னளவாக்க ரீதியில நாங்க பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்க கிட்ட உள்ள வர பார்க்க வேண்டி வருண்டா. அதனால இப்ப மிகவும் பொருத்தமான பெருமானம் சொன்னா அந்த சரியான பெருமானம் தான் கொடுக்கணும். ஆனா நாங்க என்ன செய்யறோம், வர்க்கமூலம் 7 அன்னளவான பெருமானத்தை நாங்க காண்றதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யணும்னு சொன்னா, வர்க்கமூலம் 7 என்றவர் வந்து தெரிஞ்ச யாருக்கும் யாருக்கும் இடையில இருக்காருன்னு நாங்க நோட் பண்ண போறோம். அப்ப வர்க்கமூலம் 7 வந்து இதுக்கு முன்னுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா என்ன இருக்குன்னு சொன்னாங்க, 4க்கும் 9க்கும் இடையில உள்ள பெருமானம். அதனால 4க்கும் 9க்கும் இடையில உள்ள, அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து 4 சொன்னா 2, 9 சொன்னா 3. அப்ப 2க்கும் 3க்கும் இடையில உள்ள பெருமானமாகத்தான் இருக்க போது வர்க்கமூலம் 7 பெருமானம். ரைட், அப்ப நான் இங்க இதுல இருந்து நான் என்ன செய்யணும் சொன்னா விட வந்து 2 தசம் தான் வரும். அப்ப இங்க இருக்கிற விட எல்லாமே 2 தசம் தான் இருக்குது. ரைட், அப்ப இதுக்கு பிறகு நான் என்ன செய்யறோம்னு சொன்னா இந்த வர்க்கமூல 4க்கும் இந்த வர்க்கமூலுக்கும் இடையில உள்ள வித்தியாசத்தை பார்க்க போறோம். எவ்வளவு, 3 என்ற வித்தியாசம். அதே மாதிரி இவருக்கும் இவருக்கும் இடையில உள்ள வித்தியாசத்தை பார்க்க போறோம். எவ்வளவு இருக்க போறோம் எங்களுக்கு, 5 என்ற வித்தியாசம். எவ்வளவு வித்தியாசம், 5 என்ற வித்தியாசம். ரைட், இப்ப இந்த 2 இலக்கத்தையும் வந்து என்ன செய்ய போறோம்னு சொன்னா மாறி மாறி நாங்க பிரிக்க போறோம். அதாவது ஒரு 5 போட்டு 3ஆவது இல்லாட்டி 3 போட்டு 5ஆல பிரிக்கணும். அப்ப எங்களுக்கு விட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 2 விட எங்களுக்கு வந்துட்டு அவர் 2க்கு பின்னால் இருக்கிற தசமதானம் தான் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்ற பட்சத்துல வந்து 5 போட்டு 3ஆல நாங்க பிரிச்சோம்னு சொன்னா என்ன வரப்போகுது, 1 தசம் வரும். எங்களுக்கு 1 தசம் வேணாம், எங்களுக்கு என்ன வேணும், எங்களுக்கு 0 தசம் வேணும். அப்ப என்ன செய்யறோம் நாங்க 3 என்ற இலக்கத்தை போட்டு 5ஆல பிரிச்சீங்கன்னு சொன்னா என்ன வரப்போகுது எங்களுக்கு 0 தசம் குத்தினோம்னு சொன்னா 30 6 ஆயிருக்கும். அப்ப என்ன வரப்போகுது எங்களுக்கு 2 தசம் 6 ஆயிரம். 2 தசம் 6. அப்ப விட 2 தசம் 6 வந்துட்டுன்றதுக்காக நாங்க நேரடியா 2 தசம் 6 நாங்க போட்டுட்டு போவோம்னு சொல்லி நாங்க இருக்க கூடாது. என்ன செய்யறாங்க எங்களுக்கு 2 தசம் 6 நாங்க போட்டுட்டு போற மாதிரி இருக்கக்கூடாது. அப்ப 2 தசம் 6ன்னு சொல்லிங்க, அந்த 2 தசம் 6ஐயும் 2 தசம் 6ஐயும் நீங்க பெருக்கி எடுத்தீங்கன்னு என்ன வர போட சொன்னாங்க எங்களுக்கு 6 தசம் 7 6 வருவேன். அப்ப 6 தசம் 7 அதே மாதிரி நாங்க என்ன செய்யணும் அடுத்தது 2 தசம் 7ஐயும் 2 தசம் 7ஐயும் நாங்க பெருக்கி பார்ப்போம். என்ன வர போட சொன்னா 7 தசம் 29 இருக்க போகுது. அப்ப 7 விட இவர் வந்து 0 தசம் 29 கூட இருக்கார். அதே மாதிரி எங்களுக்கு அடுத்தவரை பாத்தீங்கன்னு சொன்னா என்ன எங்களுக்கு 6 தசம் 7 6ல இருந்து எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு நீ பார்த்தா என்ன வரப்ப எங்களுக்கு இங்க 0 தசம் 2 4 வித்தியாசம் இருக்குது. அதாவது இவர் வந்து 7 விட குறைவா இருக்கு, இவர் 7 விட கூடவா இருக்கார். அதுக்காக 7 விட கூடவா இருக்கிறார் என்றதுக்காக இவர் வரமாட்டார் என்ற சந்தர்ப்பம் எங்களுக்கு இருக்க மாட்டுதுன்னு. அப்ப நீங்க பார்க்கணும் 7 கிட்ட யார் இருக்காருன்னு பார்க்கணும். யார் இருக்காரு எங்களுக்கு, இவர்றான என்ன வித்தியாசம் சரியா, வித்தியாசம் சரியா கூட. அப்ப எங்களுக்கு என்ன வரப்போகுது 2 தசம் 6 எங்களுக்கு விடையாக இருக்குது. பெரும்பாலும் நாங்க இப்படி செய்யல, சரியாக அதே பெருமானம் தான் எங்களுக்கு பெருமானம். எங்களுக்கு விட வந்து சரியான பெருமானம் தான் பெறும். இருந்தாலும் எங்களுக்கு டவுட்டுக்காக நாங்க என்ன செய்யறோம், செக் பண்ணி கொள்றோம். ஓகேயா, அடுத்தது எக்ஸ் வர்க்கம் -5x6. அப்ப என்ன எங்களுக்கு காரணிகளை காண்டாம். சகாறு வரணும்னு சொன்னா என்ன வரப்போ எங்களுக்கு வரப்போற 2 இலக்கமும் கூட்டுப்பட போகுது. கூட்டுப்பட்டு என்ன வரப்போகுது எங்களுக்கு -5 வரப்போகுது. அப்ப ஒரு இலக்கம் கூட்டுப்பட்டு -5 வருதுன்னு சொன்னா கட்டாயம் வரப்போற 2 இலக்கத்தின் குறியும் என்னவா இருக்கணும் எங்களுக்கு மைனஸ் ஆகி இருக்கணும். அப்பதான் எங்களுக்கு என்ன கூட்டுப்பட்டு மைனஸ்ல விட வருவேன். அவ பெருக்கைக்கு இல்ல 6 வர்ற மாதிரி கூட்டைக்கு 5 வார மாதிரி காரணியை பார்த்தோம்னு சொன்னா 2 தரம் 3. 2 தரம் 3. அப்ப 2 காரணியம் எங்களுக்கு என்ன மைனஸ் ஆயிருக்கு. என்ன 2 குறியும் வந்து மைனஸ் இருந்தாதான் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 2 6 வரப்போகுது. அதே மாதிரி எங்களுக்கு ஒரே குறிகள் நான் கூட்டுப்பட்டுன்னா வரும் எங்களுக்கு -5 வரும்.
அப்ப இவரை நாங்க உடைச்செழுதினோம்னு சொன்னா எக்ஸ் வர்க்கம் மைனஸ் 10 dx மைனஸ் 3 dx சக 6. இந்த மைனஸ் 10 x என்ன 5 x நாங்க என்ன உடைச்சு எழுத போறோம். அப்ப இதுக்கு இந்த எக்ஸ வழியால் எடுத்தோம்னு சொன்னா என்ன வர போகுது, எக்ஸ் மைனஸ் 10 ஆகி இருக்க போகுது. இங்க எக்ஸ் மைனஸ் 10 வந்தா கட்டாயம் இதுக்குள்ள இருந்து என்னது எக்ஸ் மைனஸ் 10 வர வேணும். என்ன வரணும் எங்களுக்கு, எக்ஸ் மைனஸ் 10 வர வேணும்டா அப்பன். ரைட்டா? அப்ப மைனஸ் 10 யாரால பெருக்கினா பிளஸ் 6 வரும்னு சொன்னா என்ன எங்களுக்கு பிளஸ் 3ஆல பெருக்கினா. அப்ப என்ன செய்யறோம் எங்களுக்கு, இது ரெண்டுக்கு இந்த வெளியால எக்ஸ் மைனஸ் 2 வெளியால எடுத்தோம்னு சொன்னா மிச்சமாக இருக்கிறது எக்ஸ் பிளஸ் 3 இருக்கும். அப்ப காரணம் என்ன எங்களுக்கு, எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் பிளஸ் 3 இருக்க போகுது. விளங்கிக் கொள்ளுதா? ரைட்டா? கதைக்கிறதெல்லாம் கிளியரா இருக்காடா? இது கிளியர் இல்லாத அந்த மாதிரி இருக்கும்னு சொன்னா என்ன செய்றீங்க, எனக்கு மெசேஜ் பண்ணி கொள்ளு சார். கதைக்கிறது பிரச்சனை இருக்கு, கிளியர் இல்ல, அந்த மாதிரி பிரச்சனை இருந்தா சொல்லுருக்கா. இல்ல தானே யாருக்கும் வட்டி வட்டி வருதா, வட்டி வட்டி வருதாடா மറ്റാக்களும் சார் கிளியர் இல்ல. ம், கனெக்ட் பண்ணிருக்கேன். வட்டி வட்டி தான் வருதாடா எல்லாருக்குமே. கிளியர் இல்லைன்னா இவ்வளவு என்ன சொல்லாம இருக்கீங்கடாவா, எல்லாரும் கிளியர் இல்லைன்னு போடுறேன். இல்லடாப்பா கவரேஜை பிடிச்சிட்டு வரணும் போல. சரி அப்ப நீ வெளிப்பக்கமா வச்சாதான் சரி, உடனே தெரியாது. நாளைக்கு ஒரு செக் பண்ணும். இப்ப இதும் ஒரு வாரம் இருக்கா, போன்ல கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இப்ப வேற கலைக்கிற கிளியரா இருக்கு, எப்ப பாத்துக்கொள்ளு. வேற கலைக்கிற கிளியரா இருக்கா. சொல்லுவாங்க கதைக்கிறது இப்ப என்ன மாதிரி இருக்குது. இப்ப நான் என்ன செய்யறேன் எங்களுக்கு, கதைக்கிறேன் கிளியர் சொன்னா டக்குனு சொல்றேக்கா. உரில் தரப்பட்ட தரவுகளின்படி ஏபிசி இந்த பரமான பரமான பரமணம் ஜாதன்னு கேட்டுருக்காங்க. ஏபிசி ரைட். அப்ப ஏபிசி பாத்தீங்கன்னு சொன்னா என்ன வரும் இங்க, இங்க 90 இருக்குதுடா. சரி, நான் இந்த கோணத்தை கேட்டிருக்கானு. முக்கோணியன்னு ஒரு பக்கத்தை நீட்ட உண்டாகிற புறக்கோணம் என்ன இருக்கும், அதன் அகத்து கோணம் கூட்டு சமன். அப்ப எக்ஸ் பிளஸ் 90 எங்களுக்கு என்னது சமனா இருக்க போறார், 150க்கு சமன். கூட்டு போற என்ன செய்வாங்க அளவை கழிவிட போகுது. அப்ப 150 மைனஸ் 92 பார்த்தோம்னா என்ன வரப்போற அவன் எங்களுக்கு கழிச்சோம்னு சொன்னா எவ்வளவு வரப்போகுது, 60 பாயா இருக்கும். அப்ப எக்ஸ் சமன் எவ்வளவு, 60 பாகு. இப்ப ஏதாவது சத்த சிக்கலையும் இருக்குதாடா சார், சவுண்ட் சத்தமா கேக்குது இல்லையா, எங்கடா பிடிச்சீங்கடாப்பா இப்பயும் விளங்க இல்லையாடா. இப்ப சொல்லுறா விளங்குதா இல்லையா, ஒரு சொல்ல மாட்டாங்க இருக்கா, மம்மரமா செட் பண்ணாங்களா இருக்கா. ஆல்ரைட், யுகேஸ் யுகேஸ்வரன், ஓகே தேங்க்ஸ்டா. உருவில் காட்டப்பட்டபடி வில் பிக்யூவின் நீளம் ஜாண்டு கேட்டிருக்காங்க. வில் பிக்யூன்னு நீளம். அப்ப இவரும் சமனா இருக்கு, இவர் எங்களுக்கு ஒரு செங்கோணம் போட்டிருக்கு. அப்ப இவரை மாறியாக வச்சுக்கொண்டு இவர் என்ன எங்களுக்கு ஒரு ஆரசர கோணமா இருக்க போகுது. அப்ப ஆரசரின் வில்லு நிலத்துக்கான சமன்பாடு என்ன சொல்லுது எங்களுக்கு, தீட்டாவின்கள் 360 தர எங்களுக்கு என்ன 2πr ஆக இருக்க போகுது. தீட்டா தரியின் 90 360 தர 2 தர பை வந்து 22 7
ஆறு எவ்வளவு? 7 இருக்க போகுது. சுருக்க போறோம் தம்பி. இங்கேயும் இங்கேயும் 7 சுருக்கப்பட்டும் 90 சுருக்கிங்கன்னு சொன்னா 4 வரப்போகுது. மேல சுருக்கிங்கன்னு சொன்னா 2, கீழே சுருக்கிங்கன்னு சொன்னா போகுது 11 இருக்க போகுது. அப்ப பில் பீக்கு ஒன்று எவ்வளவா இருக்க போறாரு? 11 சென்டிமீட்டர் ஆக இருக்க போகுது. எவ்வளவு சென்டிமீட்டர்? 11 சென்டிமீட்டர். விளங்குதாடாப்பன்? விளங்குதாப்ப? அடுத்தது மடக்கை வடிவில் எழுதட்டாம். மடக்க வடிவுக்கு எழுதுறதுன்றதுடாப்பன் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். எங்களுக்கு சின்ன ஒரு விஷயம். என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னா, தனியே இருக்கிறவரை தூக்கி சரி, மடக்கின்னு சொன்னா தனியே யார் இருக்காரோ அவரை தூக்கி மடக்கியோட சேர்த்து விட போறீங்க. கீழே யார் இருக்காரோ அவரை தூக்கி கீழே போட போறீங்க. அங்கால சமன் எங்களுக்கு வரப்போகுது. சமனுக்கு அங்கால வர வேண்டிய யாருன்னு சொன்னா எங்களுக்கு தனியே இருக்கிற அந்த இலக்கம். அப்ப என்ன செய்றீங்க? மடக்கியோட வந்து இப்ப எங்களுக்கு யார் தனியா இருக்காரோ அவரோட என்ன செய்ய மடக்கியோட சேர்த்து போட போறீங்க. இங்க கீழே யார் இருக்காரோ அவரை தூக்கி கீழே போட போறேன். சமன் போட்டுட்டு அங்கால தனியா இருக்கிற மிச்சத்துக்கு அங்க போட்டுருங்க. அவ்வளவுதான்டா. சரியா? ரைட். அடுத்தது அட்சர கணித உறுப்புகளின் போமசி யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அட்சர கணித உறுப்புகளின் போமசி யாதுன்னு கேட்டோம்னு சொன்னா முதல்ல நாங்க என்னத்தை பார்க்கணும்னு சொன்னா ஆங்கில எழுத்துக்களை பார்க்க போறோம். என்னது? ஆங்கில எழுத்துக்கள். ஆங்கில எழுத்துக்கள்ல வந்து பாருங்க யார் எங்களுக்கு அதிக சுட்டியோட இருக்காரோ அவர் கட்டாயம் எங்களுக்கு வரப்போகுது. அப்ப ஏல பார்த்தோம்னு சொன்னா ஏ இந்த வர்க்கம் வரப்போகுது. அடுத்தது பி என்றவர் இருக்காரு. அப்ப பில பார்த்தோம்னு சொன்னா பி மட்டும்தான் இருக்குது. இங்க இல்லைன்றதுக்காக வராம விட மாட்டேன். சரிதானே? பி இருக்குது. அப்ப கட்டாயம் பி வரப்போகுது. அடுத்தது நீங்க யாருக்கு பாக்க அப்படின்னு சொன்னா 2க்கும் 3க்கும் பொமசிவாக 2, 3 என்பது எங்களுக்கு முதன்மை எண்ணாக இருக்கிறதால 2 வந்து 2ஆல மட்டும்தான் பிரிவடும். 3 என்ன செய்யும்? 3ஆல மட்டும்தான் பிரிவட போகுது. பிரிச்சு பிரிச்சு பார்த்தோம்னு சொன்னா என்ன இருக்க போறாங்க? ஈர் 3 6 ஆக இருக்கும். அப்ப என்ன வரப்போகுது? 6 ஏ இந்த வர்க்கம் பி ஆக இருக்கும். 6 ஏ இந்த வர்க்கம் என்ன எங்களுக்கு? பி ஆக இருக்க போகுது. சரியாடா அப்ப எங்களுக்கு? விளங்குதானே? ரைட். ஓகே. அடுத்தது அப்ப நீங்க ஓகேடா. சரியா? தரப்பட்டுள்ள வெண்மறிகள் வந்து ஏ ஒன்றுக்கு பி டேஸ் இல்லட்டு சொல்லிருக்காங்க. ரைட்டா? அப்ப ஏ ஒன்றுக்கு பி என்று சொன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் என்னது? ஏ ஒன்றுக்கு பி என்று சொன்னா ஏயும் பியும் சேர்ந்து வரது இவ்வளவும் வரப்போ. கேள்வியில எங்களுக்கு என்னது? ஏ ஒன்றுக்கு பி வந்து வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஏ ஒன்று பி வேண்டாமா? அப்ப ஏ ஒன்றுக்கு பியை விட்டுட்டு என்ன செய்ய போறோம்? மிச்சமாக இருக்கிற எல்லாத்தையும் நட்ட போறோம். அப்ப ஏ ஒன்று பி யாரோ அவருக்குள்ள என்ன ஒரு சின்ன கோடு கூட எங்களுக்கு என்னது போகக்கூடாது. சரிதானே? ஏ ஒன்று பி குள்ள எங்களுக்கு என்ன செய்ய எங்களுக்கு எந்த ஒரு இலக்கமும் போகக்கூடாது. அவ விட்டுட்டு வெளியே அனுப்பினோம்னு சொன்னா வெளியே இருக்கிறவர் மட்டும்தான் எங்களுக்கு என்ன இவருக்கான விடையாக இருக்க போதன. ஏ ஒன்று இப்ப பி டேஸ் என்று சொல்லப்பட்டதால ஏ ஒன்று பி எங்களுக்கு தெரியும் என்ன ஏ பியும் சேர்ந்தது. ஆனா ஏ பியும் சேர்ந்த எங்களுக்கு என்ன வரக்கூடாது என்று சொல்லிட்டானே விளங்குதா? அப்ப என்ன செய்ய எங்களுக்கு அவரை விட்டுட்டு வழியால நட்ட போறீங்க. ஓகே தானே? அடுத்தது சுருக்கி எழுதட்டான். ஒன்னிங்கள் எக்ஸ் ஆக 2 3 எக்ஸ். அவ சுருக்கணும்னு சொன்னா நாங்க என்ன செய்யணும்? போமசி காண வேணும். என்ன காண வேணும் எங்களுக்கு? போமசி காண வேணும். அப்ப எக்ஸுக்கு என்னது எங்களுக்கு 3 எக்ஸுக்கு போமசிய பாத்தீங்கன்னு சொன்னா என்ன வரப்போகுது எங்களுக்கு? அந்த சொல்லலாமன். அப்புறம் எக்ஸுக்கு 3 எக்ஸும் போமசிய பாத்தீங்கன்னு சொன்னா வளமையா செஞ்ச மாதிரி இப்ப எக்ஸ்ல யார் இருக்காருன்னு சொன்னா எக்ஸ் தான் இருக்கிறார். அடுத்த இலக்கம் என்ன இருக்கு எங்களுக்கு 3. அப்ப எக்ஸுக்கும் 3 எக்ஸுக்கும் போமசி பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு 3 எக்ஸ் ஆகிருக்க போகுது. அப்ப கீழே 3 எக்ஸ் இருக்குது. இங்க மேலே இங்கேயும் என்ன செய்ய போறோம் நாங்க 3ஆல பெருக்கணும். நீங்க கீழே 3 இல்லையா? அப்ப சமவெளி பின்னமாக மூன்று 3 சக என்ன வரப்போகுது? அப்படிதான் வரப்போகுது. அப்ப என்ன வரப்போகுது? அஞ்சின்கள் என்ன இருக்கும் எங்களுக்கு? 3 எக்ஸ் ஆகிருக்கும். அஞ்சின்கள் 3 எக்ஸ் ஆகிருக்கும். சரியா? அடுத்து 9வது 40,000 ரூபாய் பணத்தை 3 வீத மாத எளிய வட்டி கடனாக வழங்கிய கமலுக்கு ஒரு மாதத்துக்கு கிடைக்கும் வட்டி. உனக்கு எப்பயுமே இந்த சதவீதத்தை நீங்க கண்ணீங்க அப்படின்னு சொன்னா சமன்பாடு உங்களுக்கு ஞாபகம் பெற வேண்டும். எப்பயுமே என்னதான் வந்தாலும் சதவீத கணக்கு கண்டா 100ன் மேல் சதவீதம் தர எங்களுக்கு என்ன பெறுமதியாக இருக்கும். அப்ப என்ன வரப்போ எங்களுக்கு இந்த வட்டி யாருன்னு சொன்னா மாதத்துக்கான எளிய வட்டி. அப்ப என்ன எங்களை கடனா எங்களுக்கு இந்த வட்டி தானே கேட்டிருக்காங்க.
அப்ப இங்க வரப்போறது வந்து வட்டியாக இருக்கும். அப்ப என்னத்துக்கான சதவீதம் தாராங்களோ அவராக இருக்க போது, அப்புறம் வட்டியாக இருக்க போகுது. அப்ப 100ன் மேல் சதவீதம் எவ்வளவு? 3. அதோட பெறுமதி எவ்வளவு? ரூ. 40,000. எவ்வளவு? ரூ. 40,000. அப்ப இங்க உள்ள 2 சைவரையும் இங்க உள்ள சுருக்கல் நான் எல்லாருக்குமே கணிதம் தெரியுமடா. இந்த சுருக்கல் தான்டா பெரிய பிரச்சனைங்களே. யாரால தூக்கி விட போறேன்னு தெரியாம கொள்ளலாம் தான் உனக்கு என்ன செய்யணும்? உனக்கு 10, 5 மன்ற மார்க்ஸ் வந்து கொண்டிருக்குது. வேற எதுக்குமே இல்ல உனக்கு. மிச்சம் எல்லாருமே வந்து 90 எடுக்கலாம்னு சொன்னா, உன்னால 90 எடுக்கலாம் எங்க இருக்குன்னு சொன்னா சுருக்கல் பிழை. சரிதானே? உனக்கு தெரியும் சதவீத சமன்பாடு போட தெரியும். ஆனா சுருக்க தெரியாது எங்களுக்கு. அப்ப பாருங்க கீழ உள்ளவர் என்ன செய்யும் எங்களுக்கு? மேல உள்ளவரோட சுருக்கப்படப்படுது. சுருக்கி எடுத்தோம்னு சொன்னா என்ன வரப்போகுது? 1200. அப்ப என்ன எங்களுக்கு 2 பாயிண்ட் தந்ததால நீங்களும் என்ன செய்றீங்க? 2 பாயின்றத இந்த இடத்துல என்ன செய்யும்? மென்ஷன் பண்ணுங்க. சரிதானே? அப்ப அவருக்கான வட்டி எவ்வளவு வரப்போகுது? ரூ. 1200 இருக்க போகுது. சரிதானே? 10வதுக்கு இப்படியே சொல்லுங்க வாமங்களுக்கு. ஒருங்கி செய்யுமா இல்லையா? ஒருங்கி செய்யுமா இல்லையான்னு கேட்டுருக்காங்க. சந்தர்ப்பத்தை எழுதட்டா. சரியா? ரைட். அப்ப உருவில் காட்டப்பட்ட சரியா? அப்ப என்ன அவங்க சொல்லிருக்காங்க? உருவில வந்து காட்டப்பட்டிருக்கிறது. சரியானே? எனக்கு மட்டும் பாருங்க. சரியா பாருங்கடா. நான் முக்கோணம் ஒருங்கி செய்வான்னு கேட்டிருக்கானு. ஒருங்கி செய்யணும் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு என்ன பண்ணுங்க பாருங்க எங்களுக்கு. இதுல 60 இருக்குதா அப்ப சரியானே? அப்ப இந்த கோணத்தையும் முழுக்க நாங்க எடுத்து வச்சுக்கொள்ளும் 30. சரியான 30. அதையும் பார்த்தோம்னா இவர் எங்களுக்கு என்ன 60 இருக்க போகுது. ரைட். அப்ப பார்ப்போம். என்ன நடக்கணும்னு சொன்னா இங்க வந்து ஒருங்கி செய்யமான்னு கேட்டா இங்க எங்களுக்கு என்ன இங்க 60 இருக்கு இங்க 60 60 இங்க 30 இருக்கு சரியானே? இங்க 90க்கு இங்க 90க்கு பிரச்சனை இல்லை. இங்க ஒரு சமன் இருக்குது. அப்ப இவர் ஒருங்கி செய்யணும்னு சொன்னா ஒரே ஒரு பக்கம் சமம் போட்டிருக்காங்க. அப்ப ஒருங்கி ஒரே ஒரு பக்கம் சம்பந்தப்படுறது பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன கோணம் கோணம் பக்கம் தான் எங்களுக்கு என்ன ஒரே ஒரு பக்கம் சம்பந்தப்படுற எங்களுக்கு என்ன இருக்க போறது ஒருங்கி செய்யற முக்கோணம் ரைட். அவ கோணம் கோணம் பக்கமா இருக்கேங்கல்ல இந்த பக்கம்ன்றவர் எப்படி இருக்கணும்னு சொன்னா இந்த முக்கோணில வந்து எந்த கோணத்துக்கு எதிர அந்த பக்கம் இருக்குதோ அதே மாதிரி அடுத்த முக்கோணிலையும் அதே கோணத்துக்கு எதிரே இருக்க வேண்டும். அப்ப நான் இங்க பார்த்தோம்னு என்ன இருப்பேன் எங்களுக்கு இங்க ஒரு 90 ரூபாய் இருக்கு இங்க ஒரு 90 ரூபாய் இருக்குது இங்க ஒரு 60 ரூபாய் இருக்குது அதே மாதிரி இங்க எங்களுக்கு இங்க கோணம் 60 ரூபாய் இருக்கு சொல்லிடுவீங்க. அடுத்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா சரியா தான் இருக்கு. இங்க உள்ள 30 பாய்க்கு எதிரே இருக்கார். இங்கேயுமே என்ன எங்களுக்கு 30 பாய்க்கு எதிரே இருக்கார். அப்ப என்ன எங்களுக்கு ஒருங்கி செய்யுமான்னு கேட்டிருக்காங்க. ஆம் ஒருங்கி செய்யும். எண்ணத்துல ஒருங்கி செய்ய போற சந்தர்ப்பம் கோணம் கோணம் பக்கம் சரிதானே? கோணம் கோணம் பக்கம். இந்த ஒருங்கி செய்யுமான்னு கேட்டுட்டு ஒருங்கி செய்யுமாயின் சந்தர்ப்பத்தை எழுதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா கட்டாயம் வந்து அங்க ஒருங்கி செய்ய போகுதுன்னு எங்களுக்கு என்ன ஒரு இதொண்டு வரணும்டா எங்களுக்கு அந்த முக்கோணி ஒருங்கி செய்யும்ன்றா ஒருவேளை உனக்கு இவருக்கு விட தெரியாட்டிக்கு சந்தர்ப்பம் உங்களுக்கு தெரியாட்டிக்கு இவருக்கு ஆமண்டு கொடுத்துட்டு வந்தா கூட உனக்கு என்ன செய்யுங்க வர வேண்டிய 2 மார்க்ஸ்ல 1 மார்க்ஸ் அது வருமாடா ஏன்னு சொன்னா கீழே பார்த்தேன்னு சொன்னா ஒருங்கி செய்யுமாயின் சந்தர்ப்பத்தை எழுத சொல்லிக்கான்னு சொன்னா அப்ப கட்டாயம் அங்க ஒருங்கி செய்ய போகுதுன்றதால ஒருங்கி செய்யுமாயின் சந்தர்ப்பத்தை சொல்லி கேட்டிருக்கான். இல்லாட்டி அவன் கேட்டிருக்க மாட்டான். விட்டு போயிருப்பானு சரியானே? அப்ப அந்த 100க்கு என்ன செய்யறாங்க 90% நீ அந்த மாதிரி யோசிச்சுக்கொள்ள ரைட். இதுல கேட்கறான்னு சொன்னா ஒருங்கி செய்யமான்னு கேட்கறான்னு சொன்னா கட்டாயம் ஒருங்கி செய்யமன்றதால ஒருங்கி செய்யமான்னு கேட்கிறான். அப்ப ஒருங்கி செய்யமான்ற கேள்விக்கு விட ஆமண்டு கொடுத்தேன்னு சொன்னா
மற்றதுக்கு என்ன செய்யணும், விட கொடுக்காட்டியும் அதுக்கான 1 மார்க்ஸ் அதை நீ எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது சமநிலை திருப்தி செய்யும் நேர்நிறை எண் ரெண்டு எழுதிட்டான். அப்ப என்ன செய்ய எங்களுக்கு கழிபுற என்ன செஞ்சா வந்து கூட்டப்பட போகுது. அப்ப எக்ஸ் வந்து சரி எங்களுக்கு என்ன இருக்க போறாரு 3 இருக்கு. அப்ப நேர் என்ன சொல்ற நேர் எண்ணாகவும் இருக்கணும், அதுல நிறைய எண்ணாகவும் இருக்கணும். அப்ப 3 விட எக்ஸ் எங்களுக்கு சின்னனான பெருமானம் என்ன வரும் எங்களுக்கு 2 வரும், 1 வரும், 0 வரும், -1 வரும், -2 வரும், -3 வரும். இப்படியே மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இந்த எக்ஸ் பெருமானம் எடுக்கும். ஆனா அவன் கேட்ட கேள்வி வந்து நேராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 2 எழுத சொல்லியிருக்கான். அப்ப எங்களுக்கு விடையிலேயே பார்த்தேன்னு சொன்னா நேராக இருக்கிற 2 இலக்கம் என்ன எங்களுக்கு 2 1, 2 மட்டும்தான் எங்களுக்கு இருக்குது. 1, 2 பூஜ்ஜியத்துக்கு நேரோ மறையோ கிடையாது. இங்கால இருக்கிற எல்லாமே எங்களுக்கு என்னது மறையாக இருக்க போகுது. அப்ப கேட்டது நேர்ன்றதால் அங்க இருக்க ஒரு 2 விடதான் அந்த 2மே உனக்கு என்ன செய்யும் வந்துருமா. அடுத்தது 7 வாழைப்பழ சீப்புகளில் உள்ள பழங்களின் எண்ணிக்கை வருமாறு இதன் இடையம் இடையென்று சொன்னா இடையென்று சொன்னா சராசரி காண வேண்டும். என்ன வேணும் எங்களுக்கு சராசரி. இடையம் என்று சொன்னா 7 வருஷ படுத்தைக்குள்ள நடுவுல வாரவர் எங்களுக்கு இடையம். 7 தர வேண்டதால நாங்க நடுவுல யார் வரான்னு கண்டுபிடிச்சு போட்டுட்டு போனோம்னு சொன்னா இதனால இப்படியே வச்சுக்கொண்டு என்ன செய்ய அணிஞ்சலி இங்காலே 3 இங்காலே 3 9 போட்டு வந்தேன்னு சொன்னா என்ன இருக்கும் எங்களுக்கு இப்படியாக இருக்கு. ஒருவேளை நாங்க ஒழுங்குபடுத்திக்கலையும் 9 வரலாம், அது வேற விஷயம். ஆனா இப்படி வச்சு ஒழுங்குபடுத்தாம இருக்கீங்களா நீங்க என்ன செய்யலாம் எங்களுக்கு நேரடியாக போட முடியாது. அப்ப 7 வருஷம் படுத்த வேணும். இப்ப முதல்ல என்ன இருக்கு எங்களுக்கு 8, அடுத்து என்ன இருக்கு எங்களுக்கு 9, அடுத்து என்ன இருக்கு எங்களுக்கு 10, அடுத்து என்ன இருக்கு எங்களுக்கு 11, அடுத்து என்ன இருக்கு எங்களுக்கு 12, அடுத்து என்ன இருக்கு எங்களுக்கு 15 ஆயிருக்கு. அப்போ சரிதானே. அப்ப இப்படி பார்த்தோம்னு சொன்னா எங்கடாப்பா பலன் எண்ணிக்கை வருமாறு இதன் இடையம் ரைட். அப்ப இங்க எங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னா என்ன எங்களுக்கு 7 1 என்ன எங்களுக்கு 3 3 வாரம் எங்கடா வந்திருக்கு 3 3 வாரம் ஏதாவது விட்டுருக்கேன்டா 8 போட்டிருக்கேன் 9 போட்டிருக்கேன் 13 சரியானே. அப்ப 13ன்னா 13 அடுத்த 15 ரைட்டா. அப்ப பார்த்தேன்னு சொன்னா என்ன வரப்போ நடுவுல பார்த்தேன்னு சொன்னா இங்காலையும் இங்காலையும் இருக்க போகுது. அப்ப என்ன வரப்போ எங்களுக்கு 11 இருக்க போகுது. என்ன வரும் எங்களுக்கு இடையம் வந்து 12. ஒருவேளை எங்களுக்கு கேள்வியில வந்து இந்த கடைசியா இருக்கிற 15 எங்களுக்கு விரல்ல வச்சுக்கொள்ள சரியானே 6 தடவை தான் இருக்குது. 6 தடவை தான் இருந்தா இவருண்ட இடையத்தை நீங்க காண்றது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா சரியானே. இவருண்ட தரவை நீங்க என்ன இடையத்தை நீ காணணும்னு சொன்னா என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா அதாவது இங்காலையும் இங்காலையும் நடுவால பிரிக்க போற. அப்ப என்ன இங்காலையும் 2 வரப்போகுது, இங்காலையும் 2 வரப்போகுது. நடுவுல யார் இருக்கான்னு சொன்னா 16ம் 11ம் இருக்குது. என்ன இருக்கு எங்களுக்கு 16ம் 11ம் சாரி 10ம் 11ம் என்ன எங்களுக்கு 10ம் 11ம். அப்ப 10ம் 11ம் இருக்கும் எப்ப நீ என்ன செய்யணும்னு சொன்னா இந்த 2 இலக்கத்தை நடுவுல இருக்குது 10யும் 11யும் கூட்டி 2ஆல பிரிக்கணும். அப்ப என்ன இருக்கும் எங்களுக்கு 10.5 கொடுப்பேன் சரியானே. அவன் விளங்கிக் கொண்டு 7 இருக்கிறதுனால நடுவுல உள்ளது நேரடியாக வருகிறது. அதே நடுவுல உள்ளது நேரடியாக வரலன்னு சொன்னா நடுவுல இருக்கிற யார் 2 பேர் இருக்கணுமோ அவியல் 2 பேரையும் கூட்டி நீ என்ன செய்ய போற 2ஆல பிரிச்சு கொடுத்தேன்னு சொன்னா அதுக்கான இடையம் வருவ. இடை என்று சொன்னா இங்க இருக்கிற மொத்த தரவையுமே கூட்டி அங்க யாரெங்களுக்கு மொத்தமா இருக்குதோ அவரால் நீ என்ன செய்யணும் பிரிக்க வேண்டும் சரியானே. இடைக்கும் இடையத்துக்குமான டிஃபரெண்டா தெரிஞ்சு வச்சு கொள்ளுங்க சரியான. ஓகேடானே அப்பன். அடுத்தது 13வது கேள்வி. பெட்டியலில் ஒரே அளவுள்ள 2 நீல 4 சிவப்பு 3 கருப்பு பேனால் காணப்பட்டனவாம். அப்ப இவ்வளவு இருக்கு. பெட்டியில் எழுமாற ஒரு சிவப்பு பேன மணி எடுக்கப்படுவதற்கான நிகழ்வு. அப்ப நிகழ்வு சொன்னாங்க மொத்த எண்ணிக்கை எவ்வளவு கிடக்குது 9. 9ன் மேல் குறித்த எண்ணிக்கை 4 சிவப்புல ஏதாச்சும் ஒரு சிவப்பு நீங்க எடுக்கலாம். அப்ப 9ன் மேல் என்னவா இருக்க போகுது 4 ஆகி இருக்க போகுது. அவன் கேட்கிற நீளம் நீளம் அப்படின்னு சொல்லி கேட்டான்னு சொன்னா என்ன செய்ய போறீங்க கூட்ட போறீங்க. கூட்டக்கு 9 நீளம் ஒன்று சொன்னா 9 மேல் 2 அதே கருப்பு கேட்டான்னு சொன்னா 9 மேல் என்ன இருக்கும் எங்களுக்கு 3. 9 மேல் 3 வரைக்கும் இல்ல அந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும் சுருக்கி கொடுக்க வேணும். சரி நான் என்ன செய்யணும் நாங்க சுருக்கி கொடுக்க வேணும். சரி நான் அதெல்லாம் பார்த்து கொள்ளு. சரி நிகழ்த வேண்டிய நான் என்ன சுருக்கி கொடுக்க தேவை எங்களுக்கு இருக்குடா. ஆனா நாங்க என்ன செய்ய சுருக்கி கொடுத்தா எங்களுக்கு என்ன எங்களுக்கு ஒருவேளை சுருக்கி கொடுக்கலாம் விட கொடுப்பானல இருந்தா அப்ப எங்களுக்கு அந்த இடத்துலதான் சம்பவம் செய்யும்படா விளங்குதா. எக்ஸின் பெருமானம் காணது பாத்தீங்கன்னு சொன்னா இங்க பாருங்க இந்த 2 முக்கோணியும் என்ன எங்களுக்கு ஒரு என்னவா இருக்க எங்களுக்கு இரு சமபக்க முக்கோணம். இரு சமபக்க முக்கோணம்னு சொன்னா சமனான பக்கத்துக்கு எதிருள்ள கோணங்கள் எங்களுக்கு என்ன வரணும் சமனாயிருக்கணும். எவ்வளவு இருக்கணும் சமனாயிருக்கணும். அப்ப இது 70 இது 70 சொன்னா
இவர் எங்களுக்கு எவ்வளவா இருக்க போகுது? 70 140 சொன்னா இவர் எங்களுக்கு என்னவா இருக்கு மிச்சம் எங்களுக்கு 140 இருக்க போகுது. எவ்வளவு 140? இவர் 140 அப்படின்னு சொன்னா மிச்சமா இருக்கிற இவர் எங்களுக்கு எவ்வளவாக இருக்க வேணும் எங்களுக்கு 40 இருக்கணும். என்னவா இருக்கணும் எங்களுக்கு 40 சொல்லிட்டா 140 சொன்னா மாத்தி போட்டுட்டேன். என்ன வரப்போ எங்களுக்கு 140 கொண்டு வந்து அதில் போட்டு விட்டேன் சரிதானே? அப்ப 70 எங்களுக்கு 140 முக்கோண அகக்கோணங்கள கூட்டுத்தொகை எப்படி எங்களுக்கு என்னவா இருக்கணும் எங்களுக்கு இவர் வந்து 40 இருக்கணும். இவர் எவ்வளவு 40. அப்ப இவர் 40 சொன்னா அடுத்துள்ள கோணங்கள கூட்டுத்தொகை எங்களுக்கு என்னது 180 இருக்க வேணும். அப்ப இவர் என்ன எங்களுக்கு 140 எவ்வளவு இவர் எங்களுக்கு 140. அப்ப இங்க பாருங்க இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ரெண்டு முக்கோணியம் எங்களுக்கு என்னது ஒரு இரு சமபக்க முக்கோணி. அப்ப சமனான பக்கத்துக்கு எதிருள்ள கோணம் சமன். அப்ப இவருக்கு எதிர இவர் எக்ஸ் சொன்னா இவரும் என்ன எங்களுக்கு எக்ஸ். முக்கோணின் அகக்கோணங்கள கூட்டுத்தொகை எவ்வளவு எக்ஸ் ஆக என்ன செய்வீங்க 140 கூட்டினீங்கன்னு சொன்னா என்ன வரணும் எங்களுக்கு 180 வரணும். அப்ப 2 எக்ஸ் சமன் எங்களுக்கு என்னது 180 மைனஸ் 140. அப்ப 2 எக்ஸ் சமன் 40 ஆக இருந்தா எக்ஸ் சமன் எவ்வளவாக இருக்கும் 20 பாகியா இருக்கும். எக்ஸ் சமன் எவ்வளவு 20 பாகி. என்ன செய்றீங்க இங்கால இருக்கிற ரெண்டு முக்கோணியம் வச்சு என்ன செய்ய போறீங்க உங்களுக்கு அகக்கோணங்கள் அதாவது ரெண்டுமே சமபக்க முக்கோணம் இரு சமபக்க முக்கோணம் சொன்னால சமனான பக்கத்துக்கு உள்ள கோணங்கள் சமனா இருக்கணும். முக்கோணின் அகக்கோணங்கள்ல கூட்டுத்தொகை 180 இருக்கிறதால 70 70 140. சோ 140 சொன்னா மிச்சம் என்ன எங்களுக்கு இவர் 40 இருக்க வேணும். எவ்வளவு இருக்கணும் 40 இருக்க வேணும் சரிதானே? அப்ப 40 அப்படின்னு சொன்னா நேர்கோடுல அடுத்துள்ள கோணங்கள்ல கூட்டுத்தொகை 180 என்றதால இங்கால பக்கம் இவர் என்னவா இருக்கணும் எங்களுக்கு 140 இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா இந்த முக்கோணியம் இருசமபக்க முக்கோணியா இருக்கு எங்களுக்கு என்னது இவர் எக்ஸ் சொன்னா இவரும் எக்ஸ் ஆக இருக்கணும். அப்ப ரெண்டு கோணத்தை கூட்ட எவ்வளவு வரணும் எங்களுக்கு 40 பாகை வரணும்னு சொன்னா ஒரு கோணம் எங்களுக்கு எவ்வளவா இருக்கணும் 20 பாகையாக அமைய வேண்டும். விளங்குதா விளங்குதானடாப்பன்? சின்ன சின்ன விஷயம் சரியான விளங்கி வடிவா தெளிவா படிச்சு கொள்ளு. அப்பதான் மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். இப்பயே பார்த்து விளங்கால நீ என்ன படிச்சியோ படிக்கலையோ அது வேற விஷயம் தானே. டேர்ம் எக்ஸாம் வரப்போகுது. சோ பயிற்சி விளங்கப்படுற என்ன செய்ய ஒவ்வொரு கேள்வியும் அரசுறது தெளிவா விளங்கிக் கொள்ளு. தெளிவா விளங்கி கொண்டுன்னு சொன்னா அவ்வளவுதான்டாப்பன். அதுக்கப்புறம் நீ கஷ்டப்பட எந்த ஒரு அவசியமே இல்லை சரியா. நார்மலா எக்ஸாமுக்கு செஞ்சுட்டு வரலாம். ஏன்னா இதே மாதிரி கேள்வியா வரப்போறது வேற எதுவுமே உனக்கு வரப்போறது இல்லடா. இப்ப என்ன தீர்க்கான ஒரு கேள்வி கட்டாயம் வரப்போகுது. அதே மாதிரி என்ன செய்யப்படுற எங்களுக்கு முக்கோணம் சம்பந்தமான ஒரு கேள்வி வரப்போகுது, நிகழ்வு சம்பந்தமான ஒரு கேள்வி வரப்போகுது. நம்பர் மட்டும்தான் மாறி வரப்போகுது. கென்செப்ட் மாற போறது கிடையாது. கென்செப்ட் உங்களுக்கு என்ன செய்ய போறதுங்களா மாற போறது கிடையாது. ஞாபகம் வச்சுக்கொண்டு ரைட். அடுத்த இவரை பார்த்தோம்னு சொன்னா எக்ஸின் ரெண்டு எக்ஸின பெருமானம் கழிப்புறது என்ன செய்யும் அந்த கூட்டுப்படும் போது அப்ப என்ன வரப்போகுது 2 இருக்க போகுது. பிரிக்கிற 2 என்ன செய்யும் வந்து பெருக்க போகுது. அப்ப எக்ஸ் சமன் எங்களுக்கு என்னவா இருக்க போகுது 4 இருக்கும். எல்லாரும் எடுத்த வீச்சுக்கு பிரிக்கிறது இங்க வந்து பெருக்கு மண்டி போடு இவரை கொண்டு என்ன செய்ய பெருக்கு. இப்ப எக்ஸ் வந்துட்டு இங்க -1 விட்டு நீங்க என்ன செய்வேன் 2 போட்டுரும். பிறகு இவரை கொண்டு நீங்க என்ன செய்யும் சொன்னா 3 போட்டுட்டு வருவேன். அப்ப ஞாபகம் வச்சு கொண்டு சிறானே எங்களை களிப்பட்டு கொண்டு இருக்கீங்கள அவரைத்தான் நாங்க தூக்கி எடுத்துட்டு போகணும். என்ன செய்யணும் எங்களுக்கு அவரைத்தான் என்ன செய்யணும் நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு எடுத்துட்டு போகணும். பிரிபடுறவர் ரெண்டதுக்காக அப்படியே தூக்கி எடுத்துட்டு போக முடியாது. அப்படி நீ எடுத்துட்டு போகணும்னு சொன்னா இங்கால இருக்கிற 2க்கும் அந்த கழிவர்றவன் போமசி எடுத்த பிறகுதான் என்ன செய்யும் அவர் அங்காளவை பெருக்கப்படுவார். நேரடியாக பாஞ்சு விழுந்து ஓட மாட்டுது. ஞாபகம் வச்சுக்கொள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் ரைட்டா. அவங்க பாருங்க அரியத்தில் நிலட்டப்பட்ட பகுதியின் பரவல் நிலட்டப்பட்ட பகுதின்னு சொன்னா குறுக்குவட்டு பரப்பை தந்து வச்சுக்காங்க. கனவளவு எப்பயுமே சீரான குறுக்குவட்டையுடைய திண்மத்தின் கனவளவு உனக்கு தெரியும் எவ்வளவு கனவளவு சமனங்களுக்கு என்னவா இருக்கும்னு சொன்னா சீரான குறுக்குவட்டுன்னு சொன்னா குறுக்குவட்டு பரப்பு தர என்னவா இருக்கும் உயரம் இல்லாட்டிக்கு நீளம். குறுக்குவட்டு பரப்பு தர உயரம் இல்லாட்டிக்கு நீளம். அப்ப குறுக்குவட்டு பரப்புன்றவர் ஒரே வகையான 2 என்னவர்களுக்கு எதிரெதிர உள்ள பக்கமாக இருக்க போகுது. அவர் தான் குறுக்குவட்டு. அப்ப இங்க முக்கோணம் இருக்குது அதுக்கு எதிர அதே மாதிரி முக்கோணம் இருக்குது. அப்ப இவரானங்களுக்கு என்ன குறுக்குவட்டா இருக்க போகுது. அந்த குறுக்குவட்டின் பரப்பள நிலட்டப்பட்ட பகுதியின் பரப்பள தந்து வச்சுக்கலாம் எவ்வளவு 40 நீளம். அந்த 2க்கும் இடையில் உள்ள நீளம் தான் எங்களுக்கு அவருக்கு இடையிலான நீளமாக இருக்கும். அவ்வளவு 10 இருக்க போகுது. அவ பெருக்கி விட்டீங்கன்னு சொன்னா 400 என்னவா இருக்கும் எங்களுக்கு சென்டிமீட்டர் கனவுலதான் கேட்டு வச்சுக்காங்க. சென்டிமீட்டர் கணத்துலயா லீட்டர்லயா மில்லி லிட்டர்லயா இத்தனை சொல்லி கேட்க இல்லை. அப்ப நாங்க என்ன செய்யலாம் அவங்களுக்கு சென்டிமீட்டர் கணத்திலேயே கொடுத்து போட்டு நாங்க என்ன செய்யலாம் சோழியை முடிச்சுட்டு போயிட்டே இருந்தோம். நீ கஷ்டப்படுற வேலையில வச்சுக்கொள்ளாது சரியானே. ஓகே தானே டாப்பன். 9வது கேள்வி 9 மனிதர்கள் 4 நாட்கள் செய்யும் வேலையை 6 நாட்களில் முடிப்பதற்கு எத்தனை வேலைகள். அப்ப என்ன செய்யறீங்க இந்த கேள்வி உனக்கு கன்செப்ட் உனக்கு தெரியல அப்படின்னு சொன்னா என்ன செய்யற
ஒரே ஒரு பேட்டர்ன் மட்டும் தான் இருக்கு. என்ன சொன்னாங்களுக்கு, முன்னுக்கு என்னென்ன இலக்கம் வருதோ அவளத்தையும் நீ பெருக்கி எடுக்கலாம். என்ன செய்யற, அவளத்தையும் பெருக்கி எடுக்க போற பார்ட் பண்ண பொறுத்த வரைக்கும். கடைசியா என்ன இலக்கம் தாரானோ அவரால பிரிச்சு விட்டேன்னு சொன்னா அவர்னால் உனக்கு படியா இருக்கு. இவருக்கு உனக்கு சரியா உனக்கு என்ன செய்ய முடியும்னு சொன்னாலும் இந்த மனித நாடுகள் இப்படியான கேள்வி வரைக்கல. எங்களுக்கு அதுக்கான ஒரு புரிந்துணர்வு இல்லை என்று சொன்னாலும் கூட ஒரே ஒரு ஐடியா மட்டும்தான். முன்னுக்கு ஒரு 3 இலக்கம் தந்தான்னு சொன்னா அந்த 3 இலக்கத்தையும் பெருக்குவேன். அதுக்கு பிறகு கடைசியா வார இலக்கத்தால பிரிச்சு விடுவேன். அப்ப இங்க நீ பார்த்தேன்னு சொன்னா முதலாவது நான் என்ன செய்ய போறோம், வேலை என்ற அளவை பார்க்கிறோம். வேலை என்ற அளவுன்றது மனித நாட்கள் எடுக்க போறோம். அப்ப 9 நாங்க எவ்வளவா இருக்க போறோம், எங்களுக்கு 36 மனித நாட்களாக இருக்க. அவர் என்ன செய்ய எங்களுக்கு 6 நாட்களை முடிக்கணும். அப்ப மனித நாட்களை நாட்களால நாங்க பிரிச்சு விடணும்னா 4 நாளும் இல்லாம போகும். அப்ப மனிதன் எங்களுக்கு வரப்ப எவ்வளவு வரப்போகுது 6. அப்ப எத்தனை மனிதர் எங்களுக்கு தேவை, 6 மனிதர்கள் எங்களுக்கு தேவை. விளங்குதா என்ன மாதிரி கண்டம் பண்றது. உனக்கு ஒருவேளை ஐடியா உனக்கு தெரியலன்னு சொன்னாலும் முன்னுக்கு என்ன சென்டென்ஸ்ல எத்தனை இலக்கம் வருதோ அத்தனை இலக்கத்தாலையும் பெருக்கி விடு கடைசியா பிரிச்சு விடுவேன். சரியானே, இது ஒரு நார்மலான பேட்டர்ன் தான். அதுக்காக எல்லா டைமுமே அதே மாதிரி தான் வெறும் பண்றது இல்ல. அதுக்கேற்ற மாதிரி நீ பார்த்து செஞ்சு கொள்ளு. சரியானே, அப்ப இங்க 2 இலக்கம் இருக்குது. முதல்ல இருக்க 2 இலக்கத்தையும் பெருக்கிறோம், கடைசியா என்ன செய்யறோம், பிரிச்சு போட்டு போறோம். அப்படி இல்லைன்னு சொன்னா வேலேண்ட அளவை காணணும். வேலேண்ட அளவு மனித நாட்கள்ல வருது. அப்ப நாட்கள் தரப்பட்டிருக்குது. நாட்களும் இல்லாம போனா தான் மனிதர்கள் வருவாருன்னு சொன்னா அப்ப மனித நாட்களை நாட்களால பிரிச்சோம்னு சொன்னா என்ன வரும் எங்களுக்கு, மனிதர் வருவார் என்ற ஐடியாவாச்சும் உனக்கு என்ன செய்யணும், கொஞ்சமாவது இருந்து கொள்ள வேண்டும். விளங்குதாடாப்பன், விளங்குதானே கன்செப்ட், விளங்குதானேடாப்பன். விளங்காட்டி சட்டுப்புடன்னு கேட்டு முடிச்சிடணும் சட்டில. சரியானே, அடுத்தது கீழே தரப்பட்டுள்ள கூற்றுக்கள் சரியாயின் சரியனமும் பிழையாயின் பிழையனமும் தரப்பட்ட கூடுகள்ல குறிக்கட்ட. பாருங்க, இரு முக்கோணிகளில் ஒன்றின் மேல் ஒன்று பொருந்துமாயின் அவை இரண்டும் உனக்கு ஏற்கனவே நான் ஒருங்கி செய்ய சொல்ல என்ன உனக்கு நோட்ஸ்ல உனக்கு படிப்பிக்க ஒருங்கி செய்ய பாடம் படிப்பிக்க உனக்கு என்ன சொல்லியிருக்கேன், எங்களுக்கு ஒரு முக்கோணி ஒருங்கி செய்யணும்னு சொன்னா என்ன சொல்லியிருக்கேன், இல்லையாடா சொன்னான் இல்லையே, ஒரு முக்கோணி ஒருங்கி செய்யணும் நான் படிப்பிக்க சொல்லியிருக்கேன். எங்களுக்கு ஒரு முக்கோணி ஒருங்கி செய்யணும்னு சொன்னா அந்த முக்கோணிகள் எங்களுக்கு என்ன, ஒன்றோடு ஒன்று மேல பொருந்தோணும். அது முக்கோணியா இருந்தாலும் சரி, எங்களுக்கு என்ன தள உருவமா இருந்தாலும் சரி. தானே, இங்க பாருங்க, ஒன்றுடன் ஒன்று எங்களுக்கு பொருந்தக்கூடிய தள உருவ சோடி ஒருங்கிசை முறுக்கள் என அழைக்கப்படும். என்ன எங்களுக்கு ஒன்றொன்று பொருந்தக்கூடிய தள உருவ சோடி ஒருங்கிசை முறுக்கள் என அழைக்கப்படும். அப்ப இங்க கேள்வி என்ன கேட்டுக்கான எங்களுக்கு, 2 முக்கோணினா தள உருவம் தான், ஒன்று மேல் ஒன்று பொருந்துமாயின் அவை இரண்டும் ஒருங்கி செய்யும் என்று சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த கூற்று எங்களுக்கு என்ன, எங்களுக்கு உண்மையாக இருக்கும். என்ன இருக்கும், எங்களுக்கு உண்மையாக இருக்கும். சரியானே, அடுத்த கேள்வி, ஒரு முக்கோணியின் 2 பக்கங்களும் அதன் என்னது அமைகோணம், அமைகோணம் இல்ல அடைகோணம், அடைகோணமும் இன்னொரு முக்கோணியும் என்னது எங்களுக்கு 2 பக்கங்களும் ஏதாவது ஒரு கோணத்துக்கு, என்ன சொல்றேன், எங்களுக்கு ஏதாவது ஒரு கோணத்துக்கு சமனாயின் அவ்விரண்டும் ஒருங்கி செய்யும் என்றா இவர் எங்களுக்கு பிழை. ஒரு முக்கோணியின் 2 பக்கங்கள், ஒரு முக்கோணின் 2 பக்கம் எங்களுக்கு சமன் என்று சொல்றோம் என்று சொன்னா சரியானே, அதே மாதிரி தான் எங்களுக்கு என்ன இருக்கணும், எங்களுக்கு அந்த முக்கோணில இருக்கிற அடைகோணமா இருக்கும் கட்டாயம் எங்களுக்கு என்ன, அது இந்த அடைகோணமா இருந்தா மட்டும்தான் ஒருங்கி செய்யும். சரியானே, ஏதாச்சும் ஒரு கோணம் இருக்கின்றதுக்குள்ளாக என்ன செய்யாது, எங்களுக்கு ஒருங்கி செய்ய மாட்டேது. அதுக்காக தான் உனக்கு என்ன ஒருங்கி செய்ய படிக்கும் போது என்ன செய்யணும், எங்களுக்கு பக்கங்கோணம் பக்கத்துல ஒருங்கி செய்வதற்கு உனக்கு என்ன சொன்ன, உனக்கு அடைகோணத்துல ஒருங்கி செய்யும் என்ற மாதிரி உனக்கு விளங்கப்படுத்தி இருந்தோம். அடைகோணம், அப்ப அடைகோணம் என்றது எங்களுக்கு என்ன, எங்களுக்கு அந்த 2 முக்கோணிக்கும் என்ன, எங்களுக்கு இடைப்பட்ட 2 பக்கத்துக்கும் என்ன, எங்களுக்கு இடைப்பட்ட கோணமாக இருக்க வேண்டும். என்ன, எங்களுக்கு இடைப்பட்ட கோணமாக இருக்க வேண்டும். சரியானே, அதைத்தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருந்த விஷயம். அப்ப இந்த கூட்டம் எங்களுக்கு என்னவா இருக்க போகுது, பிழையாக இருக்க போகுது. எங்களுக்கு பிழை. சரியானே, 19வது கேள்வி, உருவில் காட்டப்பட்டுள்ள RS இறைந்த பரப்பளவு. RS இறைந்த பரப்பளவுக்கு என்னடா எங்களுக்கு சமன்பாடு, தீட்டாவின் கீழ் 360 தரங்களுக்கு என்ன பை ஆர் வர்க்கம், அவ்வளவுதான்டாப்பன். தீட்டா அளவு 45 திரும்ப திரும்ப வர்ற கோணமடா இதெல்லாம். அதனாலே அவ திரும்ப திரும்ப ஒரே மாதிரி சுருக்கெல்லாம் வருது. நீ சுருக்கைக்குள்ள பார்த்து வச்சிருந்தா கூட எனக்கு என்ன செய்ய முடியும், பாடமாகி வந்துடும். இந்த 45 360 சுருக்கினு சொன்னா 8 வருவானே, 45 சுருக்கைகள் 8 வருவேன்.
இது வளமையாவே நாங்க திரும்ப திரும்ப வெட்டுற ஒரு விஷயம். அப்ப வளமையாவே வெட்டுப்படுதுன்னு சொன்னா அதை கவனிச்சு வச்சு சுருக்குறதுல என்னடா பிரச்சனை நானு சுருக்கத்துல 45 3 சுருக்கணும்னு சொன்னா 8 போட்டுட்டு போயிட்டே இருடாப்ப 7 சுருக்கணும் என்ன போகுது 2 இருக்க போகுது 2 சுருக்கணும்னு சொன்னா 4 இருக்க போகுது திருப்பி 2 சுருக்கணும் இவர் 11 இவர் என்ன 2 இருக்க போகுது திருப்பி 2 சுருக்கணும் சொன்னா 7 ஆயிருக்கா பெருக்கணும்னு சொன்னா என்ன வரப்போகுது எங்களுக்கு 77 சென்டிமீட்டர் என்ன எங்களுக்கு வர்க்கமாக இருக்கு 77 சென்டிமீட்டர் வர்க்கம் சரிதானே அவ பரப்பளக்கான சாம்பாடுகளை ஞாபகம் வச்சு கொள்ளுங்கடாப்ப அதுக்கு நம்ம பிரதிட்டு சரி சுருக்க போறீங்க விளங்குதா 20வது கேள்வி படத்தில் காட்டப்பட்டுள்ள தரவுகளின்படி பிஏசியின் பருமனை காணட்டான் எனக்கு பிஏசி இங்க இருக்கிற கோணம் இங்க இருக்கு இங்க இருக்கிற கோணம் என்ன மாதிரி காண போறோம் நீ பெருசா குறிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன நீ யோசிக்கலாம் இங்க வரங்களுக்கு இந்த முக்கோணில வந்து ஒரு பக்கத்து நீட்ட உண்டாகிற புறக்கோணம் புறக்கோணம் தானே இந்த பிடி என்ற முக்கோணிக்கு ஒரு புறக்கோணம் என்னவா இருக்கும் எங்களுக்கு அதன் அகத்து எதிர்கோணங்களோட கூட்டுத்தே சமன் அப்ப என்னவா இருக்கும் இந்த கோணம் 70 இருக்கு 30 40 அளவு 70 சொன்னா இங்க பாருங்க முக்கோணின் அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை எவ்வளவு 180 ராப்பன் சின்ன கேள்வியடா அப்ப 70 30 100 அப்ப இவர் எவ்வளவா இருக்கணும் எங்களுக்கு ஒரு 80 பாகியாக மட்டும்தான் இருக்க போகுது என்ன இருக்க போகுது ஜஸ்ட் ஒரு 80 பாகம் விளங்குதா சின்ன கன்செப்ட் பண்றதை விளங்கிட்டேன்னு சொன்னா உனக்கு கணிதமே ஈஸியா நாங்க விளங்கி கொள்ள மாட்டேன் ரைட் அடுத்த கேள்வி 21வது ஏயிலிருந்து நோக்கும் ஒருவருக்கு சி எனும் புள்ளியில் இறக்க கோணம் ரைட் இப்ப பாவம் இறக்க கோணம் என்ன ஏற்ற கோணம் சொன்னா என்ன ஒரு சின்ன விஷயம் வடிவா பார்த்துக்கொள்ளு இறக்க கோணம் சொன்னா இதுதான் என்ன எங்களே நீயா இருந்த இதுதான் நீங்கள் சொன்னா உங்களோட கண்மட்டம் இங்கால இருக்கிற புள்ளி ஒரு புள்ளி இதுக்கு உண்ட கண்ணுக்கு மேல இருக்குது ஒரு புள்ளி இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க அது இங்க இருக்குன்னு வச்சுக்கணும் இந்த இடத்துல இருக்குது என்ன செய்யப்படுறேன் இந்த புள்ளி பி என்ற புள்ளியை பார்க்கணும்னு சொன்னா உண்ட கண் என்ன செய்யணும் இந்த மாதிரி இந்த கண் போக போகுது அதே மாதிரி கியூ என்ற புள்ளி இங்க இருக்கிற கியூ என்ற புள்ளியை பார்க்க போறேன்னு சொன்ன கண் என்ன செய்யும் இங்க போக போகுதுடா அவ பார்த்தேன்னு சொன்னா இப்ப நோமலாக நீ நின்றான்னு சொன்னா உந்த சைஸ்லயே ஒரு இடத்துல நிஞ்சா நிக்கிறான்னு சொன்னா நீ அவனை நீ பாக்குறது என்ன செய்யும் இந்த கண்மட்டம் இந்த மாதிரி போக போகுது இந்த கண்மட்டம் என்ன மாதிரி போகுது இந்த மாதிரி ரைட் இப்ப பார்த்துக்கொள்ளு ஏற்ற கோணமண்டா என்ன இறக்க கோணமண்டா என்னன்றது கண்சவ விளங்கி கொள்ளு ஏற்ற கோணம்ன்றது இந்த கண்மட்டத்துக்கு மேலா இருக்கிற ஒரு புள்ளியை நீ பகைகள அந்த பார்வை கோட்டுக்கும் அந்த கண்மட்டத்துக்கும் இடையில் ஆக்க போடுறது மேல பார்த்தா ஏற்ற கோணம் அதே மாதிரி கீழே இருக்கிற புள்ளிய பாகைகள் அந்த பார்வை கோட்டுக்கும் அந்த எண்ணங்களுக்கு கண்மட்டத்துக்கு முடையில் ஆக்கப்படுற இந்த கோணம் எங்களுக்கு கீழே பாகைகளை வாரது இறக்க கோணம் எங்களுக்கு மேல பாகையில வாரது ஏற்ற கோணம் கீழே பாகைகளை வாரது இறக்க கோணம் அவ்வளவுதான் நீ எங்க நின்று பாக்குறேன்னு சொல்றியோ அந்த இடத்துல நீ என்ன செய்ய அவன் கண்ணை கொண்டே வச்சுக்கொள்ள அவன் கண்ணை கொண்டு போய் அந்த இடத்துல இருந்து நீ பாக்குற மாதிரி நோக்கி என்ன செய்யற நான் பார்த்துக்கொள்ளு சரி நான் இங்க பாரு ஏலிருந்து நோக்கும் ஒருவர் ஏலிருந்து நோக்கும் ஒருவருக்கு சி என்ற அப்ப என்ன செய்ய இந்த மாதிரி வரப்போ சி என்ற இப்படித்தான் பார்க்க அதனாலே சி என புள்ளியில இறக்க கோணம் அப்ப ஏன்னு பாக்குறேன்னு சொன்னா ஏஇந்த கண்மட்டத்தை என்ன சரி இந்த மாதிரி அடிச்சு விடு இந்த மாதிரி அடிச்சு விடுங்க இறக்க கோணம்னு சொன்னா கீழே இருக்கிற பாகம் அப்ப இந்த கோணம் தானங்களுக்கு அந்த இறக்க கோணம் அவ்வளவு 40 பாகம் நான் என்ன ஒரு இதனை குறித்து நான் நோக்கிறேன் நான் உயரத்தை போறேன் நோக்கணும் இந்த உயரத்தை வந்து புறக்கணிக்கிறான் அவன் உன்ன வந்து நீ நிக்கிற உயரத்தை வந்து புறக்கணிக்கிறான் அவன் என்ன ஏயில நின்று நீ பாக்குறேன்னு எடுக்கட்டான் அவரை குறிச்சு காட்டுறான் அவ்வளவுதான் என்ன எங்களுக்கு கண்மட்டத்தை கீற போறேன் பார்வை கூட கீற போறேன் அது ரெண்டுக்கு இடையில கோணம் இறக்க கோணம் போட்டுட்டு வர போறேன் ஏற்ற குணம் இறக்கணும் கேள்வி வந்தேன் இவ்வளவு இப்படிதான் கேள்வி வரப்போகுது பார்ட் பண்ணுக்கு வர்ற கோணம் என்ன செய்யறேன் ஏற்ற குணம் இறக்கணும் குறிதான் செகண்ட் பாட்டுக்கு வர என்ன செய்யும் எங்களுக்கு ஏற்ற குணம் இறக்கணத்தை பயன்படுத்தி திருவோணாணியத்தை பயன்படுத்தி காண வேண்டி வருவாங்க அப்ப உனக்கு இப்போதைக்கு அந்த அளவு உனக்கு தேவையில்லை பார்ட் பண்ணி தானே செய்யறான் ஏற்ற கோணம்னு சொன்ன நேர கோணம்னு சொன்ன தெரிஞ்சா காணும் படத்தை கிரி போட்டு வருவேன் அவ்வளவுதான் தோழி முடிஞ்சது 22வது கேள்வி எங்களுக்கு 22வது கேள்விதான் ஏபிசி என்பது முக்கோண வடிவ காணி ஒன்றின் பருமட்டான உருவாகும் தந்து வச்சிருக்கானு ஏபிகமேசி அப்ப இங்க பாரு இதுல ஒரு கேள்வி இந்த அமைப்பு சம்பந்தமாக பார்ட் பண்ணுக்கு வர்றது 4 விஷயம் அதுல ஒரு விஷயத்தை இப்பயே பார்த்துக்கொள்ளு என்னன்னு சொன்னா எங்களுக்கு 2 பக்கம் ஜாதாச்சின் 2 பக்கம் ஏபி என்ற பக்கமும் ஏசி என்ற பக்கமும் என்று சொன்ன என்ன எங்களுக்கு ஜாதாச்சின் 2 பக்கத்துல இருந்து சமோதரத்துல சேர்ந்த புள்ளிகளை கொடுக்கன்னு சொன்னா
அந்த ரெண்டு பக்கத்துக்கும் இடையில ஆக்குற கோணத்தின் இரு சமகூராக்கி. அப்ப என்ன செய்ய போறோம்? ஏயில வச்சுக்கொண்டு அன்னளவாக வட்ட வாரி வச்சு என்ன செய்வீங்க? இதோட பில் ஒன்று வட்ட போறீங்க. வட்டி போட்டு இந்த ரெண்டு கோணத்தையும் இரு சம விட போறீங்க. அப்ப என்ன செய்வீங்க? இதுல வச்சுக்கொண்டு இங்க வெட்ட போறீங்க. இங்க வச்சு இங்க வெட்ட போறீங்க. வெட்டி போட்டு இணைச்சு விட்டீங்கன்னு சொன்னாடா அப்பன். அவர்தான் எங்களுக்கு என்ன இருக்குன்னு சொன்னா, ஏபி கம் ஏசி என்ற ரெண்டு பக்கத்துல இருந்து சம தூரத்துல என்ன புள்ளி நடக்கும்? அப்ப கீறிட்டான். பிசியின் மீது ஒரு மின்கம்பம். அப்ப என்ன எங்களுக்கு? பிசி. அவ பிசி அந்த கீறப்பட்ட கோடு எங்க வெட்டிக்கொண்டு போகுதுன்னு சொன்னா, இந்த இடத்துல வெட்டிக்கொண்டு போகுது. அந்த மின்கம்பத்தின் அமைவிடத்தை டி என்று குறிக்கிட்டான். அப்ப யார் டி எங்களுக்கு? இவர்தான் எங்களுக்கு டி. ஓகே. டி யாருன்னு விளங்கிட்டு தானே அப்ப எங்களுக்கு? ஓகே தானே? அவர் ரெண்டு பக்கம் சொல்லிக்கல. அந்த ரெண்டு பக்கத்துக்கு இடையில உள்ள கோணத்தின் இரு சமகூறாகி ஞாபகம் வச்சு கொள்ளுங்கடா. அடுத்தது 4 மீட்டர் உயரமான சுவரின் உச்சியிலையாம் ஒரு முனை நாம் சுவரின் அடியிலிருந்து 3 எப்படி இருக்கான்? ஏணி ஒரு என்ன அவங்களுக்கு வைக்கப்பட்ட ஏணியின் நீளம். என்னடா அப்ப எங்களுக்கு? சும்மா ஒரு செங்கோண முக்கோணியை போட்டு இந்த செம்பக்கத்தின் நீளம் ஜாதன்னு கேட்கறது போல அவர் ஏணி என்று போட்டு வச்சு என்ன கேள்வி கேட்கறதுக்கு வழி இல்லாம கொள்ளலாம். என்ன செய்யறான்? கேள்வியே கேட்கிறான். அப்ப கணிதத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இருக்க போற எல்லா பேப்பரையும் நீ செஞ்சு எடுத்து பார்த்து செஞ்சுட்டு வரேன்னு சொன்னாலே உனக்கு காணுமடா. உனக்கு புதுசா உனக்கு பாடத்தை படிப்பிச்சு அதுல இருந்தா நீ விளங்கிக் கொள்ளணும் எந்த ஒரு அவசியம் இல்லை. ஏன்னா பாடம் படிப்பிச்சாதான் நான் கேள்வி செய்ய நின்றேன்னு சொன்னா உன்னால என்ன செய்யாது? ஒரு நீ எக்ஸாம் போறதுக்கு மேல ஒரு 10-15 பேப்பர் உன்னால செஞ்சு முடிக்க முடியாது. நான் இந்த கேள்வி எடுத்து செய்வன் என்ன செஞ்சு கொள்ளு. பாடத்தை படிப்பிச்ச பிறகு செய்வோம்னு சொல்லி தயவு செய்து நிக்காத. எங்கன்னு சொன்னே நீங்க எனக்கு பாடம் படிப்பீங்கல்ல. பாடம் படிப்பீங்க என்ன கோதாரி என்ன விளங்கப்படுத்துறீங்கன்னு சொல்லி என்ன செய்யறேன் எங்களுக்கு? யார்கிட்டையும் போயிட்டு நான் டீச்சர்ட்ட போயிட்டு நாக்கு பிடுங்கின மாதிரி கேள்வி கேட்டு நிக்காத. நானே ஓகே நீங்க பாடம் படிப்பிக்காட்டி நீங்க என்ன செய்யணும்? பேப்பரை விளங்கப்படுத்துங்க. பேப்பரை விளங்கப்படுத்துங்கன்னு சொன்னா அங்க பேப்பரை விளங்கப்படுத்தீங்கள உனக்கு கேள்வியில கன்செப்ட் உனக்கு பிடிச்சிட்டான்னு சொன்னா கேள்வியில வரப்போற விடையும் வந்து உனக்கு திரும்ப உனக்கு அதே கேள்வியா வரப்போகுது. அதே மாதிரி செஞ்சு போட்டு வந்தேன்னு சொன்னா காணும். நீ போயிருந்து என்ன செய்யற? இன்னொரு பிள்ளைக்கு படிப்பிக்க போறது கிடையாது. அவ பாடத்தை படிப்பிச்சு உனக்கு என்ன செய்யற? பாடம் புள்ள உனக்கு விளங்கி அதுக்கு பிறகு நீ உனக்கு கேள்வி செய்யணும் ஐடியா உனக்கு தேவையே இல்லை. உனக்கு அந்த கேள்வி செய்யறதுக்கு என்ன ஐடியா வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கொள்ளேன். நீ ஃபியூச்சர்ல வந்து நீ படிப்பிக்க போறேன்னு சொன்னா அதுக்கப்புறம் நீ புத்தகத்தை படி என்ன செய்ய மினக்கட்டு படிச்சு போட்டு இன்னொரு பிள்ளைக்கு நீ படிப்பி ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா? இப்போ உனக்கு என்ன தேவை? எனக்கு மேத்ஸுக்கு ஏதாலும் எனக்கு வேணும். நான் எனக்கு என்ன மேத்ஸுக்கு ஏ வேணும். மேத்ஸுக்கு ஏ வேணும்னா பேப்பர் வந்து அதே மாதிரி மற்ற பாடத்தையும் எனக்கு 9 வேணும்னு சொன்னா இருக்கிற பேப்பரை இப்ப எடுத்தது. ஆனா எந்த ஒரு என்ன எதுவுமே செய்யாது. நீ சொல்லி போட்டு போயிடு. நான் யாராச்சும் சொன்னா கூட என்ன செய்ய மாட்டேன். இதெல்லாம் சில வேலை என்ன செய்யறேன்? கட்டாயப்படுத்தி பிடிச்சி இருத்தி வச்சுக்கிறாங்க. என்ன செய்யணும்? சில கொஞ்சம் நெஞ்சங்கள் இதுல வந்து இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னா இது நான் படிக்கல. போய் எங்க போய் சோத்து மாட்டு படுத்து கிடக்க போயிட்டேன். இந்த பொழுது நானே நம்ம சமைச்சு போட்டுருப்பா திண்டு போட்டு இப்ப நல்லா குரட்டி அடிக்கிறது. சரி அப்ப பாத்துக்கொள்ளு. என்ன வர எங்களுக்கு 4 மீட்டர் அப்ப என்ன எங்களுக்கு ஒரு பைத சேர்த்து பயன்படுத்தி காணப்படுற அப்ப என்ன எங்களுக்கு 4-3 சொன்னா இது பைத சேர்த்து போட வேண்டிய அவசியம் இல்ல. இது நாங்க வளமையா நாங்க படிச்சது என்ன எங்களுக்கு 4-3 சொன்னா 5 சொல்லி வரும்னு சொல்லி நான் திரும்ப திரும்ப எத்தனையோ கேள்வி செஞ்சிட்டேன். 3 முக்கோணம் எங்களுக்கு திரும்ப திரும்ப வருது. அந்த முக்கோணத்துல ஒரு முக்கோணம் தான் இவர். ஒருவேளை எனக்கு தெரியாட்டி பைத தேர்தத்தை போடுங்க நீங்க பைத தேர்தல் போட என்ன எங்களுக்கு செம்பக்கத்துல வர்க்கம் யார் எங்களுக்கு எக்ஸ் இந்த வர்க்கம் சமன் என்ன வர்க்கம் எங்களுக்கு 4 வர்க்கம் சக 3 வர்க்கம். அப்ப என்னது எக்ஸ் வர்க்கம் சமன் நன்னாங்கு 16 3 9. அப்ப எக்ஸ் வர்க்கம் என்னவா இருக்கும் எங்களுக்கு 25 இருக்கும். வர்க்கம் அங்கால போனா என்ன இருக்கும் எங்களுக்கு வர்க்க மூலத்துக்குள்ள 25. அப்ப என்ன இருக்கும் எங்களுக்கு 5 இருக்கும். வளமையானவங்க சொல்லியிருப்பேன் நாங்களா வர்க்கம் எடுத்தா சகவோசைய கட்டாயம் எடுக்கணும்னு சொல்லியிருப்பேன். நான் என்ன செய்ய இந்த இடத்துல வந்து அந்த சயன்றதை கணக்கில் எடுக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு இது ஒரு பக்க நிலமாக வந்ததால நான் அந்த சயன்றவரை நான் என்ன செய்ய இந்த இடத்துல கணக்குல எடுக்கல. என்ன செய்யலாம்? கணக்குல எடுக்கல. ஆனா நாங்களா வர்க்க மூலம் எடுத்த ஞாபகம் வச்சு கொள்ளு சகோசைய எடுக்கணும். இது எங்க தேவைப்படும்னு சொன்னா செகண்ட் மாடல கட்டாயம் தேவைப்படும். அப்ப என்ன வரப்போகுது 5 மீட்டர் ஆகிருக்கும் விட 5 மீட்டர் விளங்குதா? அடுத்த கேள்விடா அப்படின்னு 24வது உருவில் தரப்பட்டுள்ள தரவின்படி நேர்கோடு ஏவின்ற படத்திறன் அவ்வளவுதான். படத்திறன் கேட்டா படத்திற்கான சாம்பாடு என்ன சொல்லணும்னு சொன்னா எங்களுக்கு எம் சமன் சரிதானே y1 மைனஸ் y2 இன் கீழ் x1 மைனஸ் x2. இதுல மேல எக்ஸ் போடுறதா கீழே y போடுறதா எங்களுக்கு சரியான குழப்பமாக இருக்கு நிறைய பேருக்கு சரிதானே. மேல எக்ஸ போட்டு கீழே வைய போட்டு வருவாங்க. நீ படத்தை பார் படத்துல பார்த்தேன்னு சொன்னா மேல என்ன இருக்கு எங்களுக்கு y இருக்கு கீழே என்ன இருக்கு எக்ஸ் இருக்கு. அப்ப கட்டாயம் இங்கேயும் மேல வைதான் வரணும்
இங்கேயும் கீழே என்ன வரணும் எங்களுக்கு எக்ஸ் தாண்டா வரணும், அதுல மாற்றம் கிடையாது. சரியா? அப்ப இதுல நாங்க x1 y1 சொன்னா நாங்களா தான் வைக்க போறோம். இதுல இவர் x1 இவர் y1 நீங்க மாத்தி வச்சாலும் பிரச்சனை இல்லை. இவர் x2 இவர் y2. நீங்க இவரை x1 y1 இவர் x2 y2 வச்சாலும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பார்த்தேன்னு சொன்னா என்ன வரும் எங்களுக்கு? y1 வந்து 2 மைனஸ் 4 கீழ் 0 மைனஸ் 10. அப்ப என்ன வரப்போகுது எங்களுக்கு? மைனஸ் 10 கீழ் மைனஸ் 10. அப்ப என்ன வரப்போகுது? மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆகிருக்கும். சுருக்கணும்னு சொன்னா என்ன வரப்போகுது? 1. அப்ப படித்திர எவ்வளவா இருக்க போகுது? 1 இருக்க போகுது. சரியான எவ்வளவு? 1. விளங்குதாடாப்பன்? சரியான அடுத்து சரியான என்ன வரப்போ எங்களுக்கு 25வது கேள்வி. அப்ப இந்த 25வது கேள்வியோட நாங்க என்ன செய்யலாம் உங்களுக்கு இன்றைக்கு பாட் பண்ண நாங்க முடிச்சுக்கொள்ளலாம். பெரிய வேலை இல்லை. சரியான நிறைய படிக்கொண்ட அவசியம் இல்லை, எங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நாங்க என்ன செய்யும் பேப்பரை செஞ்சு முடிச்சோம்னு சொன்னா சரி. சரி அப்ப பாருங்க ஏ நீளம் 6 சென்டிமீட்டர். ஏ நீளம் உங்களுக்கு என்ன 6 சென்டிமீட்டர்? ஒரு தலைப்பட தர முடியும். ஏபி நிலத்தை கட்டுறான். ஏபி நிலம் ஜாண்டு கட்டுக்கான பாப்போமா என்ன மாதிரின்னு சொல்லி. இங்க பாரு, இவரும் சமாந்தரம். இவரும் எங்களுக்கு என்ன சமாந்தரம்? அப்ப ஒன்றோட்ட கோணங்கள் சமன். அப்ப இவர் 35 சொன்னா இவர் எங்களுக்கு 35. முக்கோணின் அகக்கோணங்களோட கூட்டத்தை எங்களுக்கு எவ்வளவா இருக்க போறார்? 180. அப்ப 110 வந்துட்டு இங்க 35 வந்துட்டு மிச்சம் விவரங்களுக்கு என்னவா இருக்க போகுது? 35ஆக இருக்க போகுது. என்னவா இருக்க போகுது? 35 இருக்கு. அப்ப பாருங்க, இந்த முக்கோணி எங்களுக்கு என்ன? ஒரு இரு சமவக்க முக்கோணி. இந்த முக்கோணி எங்களுக்கு ஒரு இரு சமவக்க முக்கோணி. இவர் 6 சொன்னா இவரும் என்ன எங்களுக்கு 6. அப்ப ஏசி இந்த மொத்த நிலம் எங்களுக்கு 12 சென்டிமீட்டர். அப்ப சமமான பக்கத்துக்கு என்ன, சமமான கோணத்துக்கு உள்ள பக்கம் எங்களுக்கு என்னவா இருக்கணும்? எங்களுக்கு சமனாக இருக்க வேணும். அப்ப இந்த கோணத்துக்கு எதிராக 12 சொன்னா அதே சமமான கோணம் இவருக்கு எதிராக இவரும் என்னவா இருக்கணும்? எங்களுக்கு 12 சென்டிமீட்டர். விளங்குதா அப்ப எங்களுக்கு 12 சென்டிமீட்டர். அதனால இவ்வளவுதான். அதனால ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் அப்ப எங்களுக்கு இருக்க போற இந்த கேள்வியில இருக்க போற விஷயமே இப்படி எங்களுக்கு என்ன குட்டி குட்டி விஷயம் தான். ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன தெரியும் உனக்கு? எந்த ஒரு பாடமும் இவ்வளவு நாள் உடைய ஸ்கூல்ல முடியலை என்ற கணக்கை நீ விட்டுக்கொள்ளு. தானே நாங்க ஃபைனல் எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி நாங்க என்ன செய்யணும்? ரெடி ஆயிட்டு போயிட்டே இருக்கணும். ஃபைனல் எக்ஸாமுக்கு என்ன தேவைன்னு சொன்னா நீ செய்ய போற கணக்கில் தான் உனக்கு ஃபைனல் எக்ஸாம் சம்பந்தப்பட போகுது. நீ 1008 கிளாஸுக்கு போய் படிக்கிறதுல எந்த ஒரு விரியோசனமும் இல்லை. தானே எங்க நீ போனாலும் முக்கியமான என்னத சிலபஸா முடியுங்க நிக்காம ஒவ்வொரு பாடத்திலுமே பயிற்சியை செஞ்சு விடுங்கன்னு சொல்றேன். பயிற்சியை செஞ்சு விடுங்கன்னு சொன்னா கூட உனக்கு என்ன செய்ய முடியாது? வடிவாக நீ என்ன செய்யலாம்? நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம். என்ன செய்யணும் சொன்னா இங்க நாங்க சிலபஸை முடிக்கணும் ஓடிக்கொண்டு இருந்தோம்னு சொன்னா சிலபஸ் முடிய போறது இல்ல. சிலபஸ் முடியலன்னு சொன்னா என்ன செய்ய போறாங்க இல்ல? அந்த பாடத்துக்கான பயிற்சியும் முடிய போறது இல்ல. அந்த பாடத்துக்கான பயிற்சி முடியலைன்னு சொன்னா நாங்க பேப்பரை தூக்கி பார்க்கணும். எங்களுக்கு அங்க வரப்போற கேள்வி வந்து நாங்க படிச்சிருக்க பாடம் எங்களுக்கு 4 பாடம் தான் படிச்சிருப்போம். அவன் 4 பாடத்தை வச்சு கேள்வி செய்யலாம்னு சொன்னா ஒரு கண்ட கர்மமும் செய்ய முடியாது. 4 கேள்வில 4 கேள்வி வரப்போற ஒவ்வொரு பாடத்தையும் ஒவ்வொரு கேள்வி என்ன பார்த்தாலும் 4 கேள்வி தான் வரப்போகுது. சில விட ஒரு பாடத்துல கேள்வியே வர மாட்டேது. அப்ப நீ என்ன செய்ற? மேக்ஸிமம் வந்து எங்க தான் பேப்பர் கிளாஸ் என்ன செஞ்சாலும் பேப்பர் கிளாஸுக்கு போகிறதுக்கு என்ன செய்ய மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. தானே சும்மா என்ன செய்யற? பக்கத்துல கிளாஸ் நடக்கின்றதுக்காக பக்கத்து வீட்டுல இருக்கிற கிளாஸுக்கு நீ எட்டி பூந்து போயிட்டு படிக்கிறதுக்கான விஷயத்த போவாங்க. பேப்பர் கிளாஸ் நடக்குதான்னு பார்த்துட்டு அந்த கிளாஸ்ல பேப்பர் கிளாஸ் இருந்தா கட்டாயம் போய் சேர்ந்து பேப்பர் கிளாஸ் தான் படி. அது உனக்கு கட்டாயம் ஒரு பெனிஃபிட்டா தெரியும். அதனால பேப்பர் கிளாஸ் நீங்க எவ்வளவுக்கு பேப்பர் செய்யறியோ அவ்வளவுக்கு உன்னால நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம். கணிதம் மட்டும் இல்ல மற்ற தான் சொல்றது. ஆனா மற்றவனை விட தெரியாட்டியும் மற்றவன் என்ன செய்யலாம்? புத்தகத்துல எங்க கணிதத்துக்கு வந்து உனக்கு விட தெரியாட்டி ஒண்ணுமே செய்யலாம். புத்தகத்தை பார்த்து படி எழுதலாம். அது ஆனா மற்றவற்ற பாடங்கள் என்ன செய்யலாம்? நீ புத்தகத்தை பார்த்து விட எழுதலாம். சயின்ஸ்ல என்ன செய்யற? பிசிக்ஸுக்கு உனக்கு விட எழுதலைன்னு சொன்னாலேயும் அதே மாதிரி என்ன செய்ய சயின்ஸ்ல வந்து கால்குலேஷனுக்கு விட எழுதலைன்னு சொன்னாலும் மற்ற பயாலஜிக்கு என்ன செய்யலாம்? எங்களுக்கு அதே மாதிரி பிசிக்ஸ்லயும் நிறைய என்னது எங்களுக்கு கேள்வி இல்லாம தியரி வர்ற பாட்டும் இருக்குது. கெமிஸ்ட்ரியிலயும் எங்களுக்கு தியரி இல்லாம சாரி கேள்வி இல்லாம என்ன, அதாவது நம்ம சில கூட்டல்கள் என்ன எங்களுக்கு கணிதம் இல்லாம கொள்ளாம வர கேள்வியும் இருக்குது. அதெல்லாம் பாடமாகிட்டு நீ வடிவா போனீன்னு சொன்னாலும் உனக்கு நல்ல வடிவம் உனக்கு மார்க்ஸ் எடுக்க முடியும். ஸோ இப்பயே இருந்து என்ன செய்ற? மற்ற பேப்பர்களையும் எடுத்து அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நீ என்ன கொப்பிலையோ புத்தகத்திலயோ எங்கேனாலும் தேடி எடுத்து இல்லாட்டி பக்கத்துல ஸ்கூலுக்கு போறேன் டியூஷனுக்கு போவேன். அது முடிஞ்சு டியூஷன் முடிஞ்சு பக்கத்துல இன்னொரு டியூஷனுக்கு போவேன். எங்க இருந்தாலும் போய் என்ன செய்றேன்? ஒரு டீச்சர் ஒவ்வொரு கேள்வி ஆச்சு. ஒரு டீச்சர் வந்து 5 6 கேள்வியை கேட்டான்னு சொன்னா அடிச்சு திருத்தி விட்டுறாங்க. நானே போவாங்க போ நான் மற்ற படிப்பீங்கன்னு அடிச்சு தான் திருத்தி விட்டுறாங்க. என்னெல்லாம் வந்து கேட்டானுன்னா திருவும் காது பத்தி இதுறானே என்னன்னா நான் மற்ற படிப்பிச்சு அப்பதான் வந்து குழப்பி ஒரு கேள்வி 2 கேள்வி கேட்டான்னு சொன்னா வா என்று சொல்லி போட்டு விடுவாங்க. சரியானே சோ நீ என்ன செய்ய பக்கத்துல ஒவ்வொரு டீச்சரையும் போற ஒவ்வொரு டீச்சரையும் ஒரு 3 கேள்வி பிடிச்சான்னு சொன்னாலே ஒரு நாளைக்கு நீ என்ன செய்ய அங்க வந்து அரவாசி கேள்வி வந்துடா வந்து சேர்ந்துடும். ரைட்டா அப்ப என்ன செய்றேன்? இனிமேல் என்ன செய்ய ஒவ்வொரு இந்த
டேர்ம் எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடி உன்னால முடிஞ்ச அளவுக்கு பேப்பர்கள் எடுத்து செஞ்சு பார்த்துக்கொள்ளு. ஏதாச்சும் டவுட் இருக்குன்னு சொன்னா எனக்கு நம்பர் தெரியும் தானே, குரூப்ல போட்ட மெசேஜ் போட்ட நம்பர்ல ஏதாச்சும் டவுட்னு சொன்னா எனக்கு மெசேஜ் பண்ணிக்கொள்ளு. உனக்கு அதுக்கான ரிப்ளை பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகேடா? ஸோ நான் இன்றைக்கு என் பண்ணிக்கொள்ளலாம். நாளைக்கு நாங்கள் என்ன செய்யலாம் திரும்பி சந்திச்சு கொள்ளலாம். எங்களுக்கு பார்ட் பியில் சில என்னது ஏ பார்ட்ல வந்து பார்ட் ஒன்ல வந்து ஏ பார்ட் செஞ்சுட்டேன். பி பார்ட் கேள்வியோட நினைஞ்சு கொள்ளலாம். சரிடா? அதுக்கு ஏ பார்ட் செஞ்சுட்டேன் நானே வண்டி போட்டு பப்பர பாட பறந்தடிச்சு போறேன். சரிடா? பி பார்ட்டுக்கு ரெடியாக வா. பி பார்ட்டும் செஞ்சு உனக்கு விளங்கப்படுத்த ஒரு பேப்பர் ஃபுல்லா முடிச்சிட்டோம்னு சொன்னா உனக்கு என்ன செய்யலாம் மார்க்ஸ் வந்து அங்கே இங்கே பொறுக்கி கிடைக்க எடுத்துட்டு போகலாம். சரியா? அதில் 5-6 பேப்பர் செஞ்சுட்டான்னு சொன்னா உனக்கு என்ன செய்யலாம் ஃபுல் மார்க்ஸ் எடுத்துட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட்? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் சந்திக்கலாம்டா. பாய் பாய். சவுசியாக இருக்க ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு வச்சுக்கொள்ளு. நாளைய கிளாஸ்ல வந்து சந்திச்சு கொள்வோம் எல்லாரையும்.